டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் 12,000 ரூபாய்க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? ஓகேங்களா, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் பியோட வேல்யூ என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதே வட்டி வீதம், அப்போது தனி வட்டியில் எவ்வளோ வட்டி யூஸ் பண்ணாங்கிற அந்த வட்டி வீதம் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். தெரியுது முதல் ஸ்டேட்லேருந்து தனி வட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி வட்டி வீதம் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அசல், அந்த அசலை நான் PXன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டு, அப்போ என்னோட வேல்யூ 6. ஓகேங்களா, தனி வட்டி வீதத்தில் 60% அதிகிறது. தனி வட்டி 60% அதிகிறது. குறிப்பிட்ட அசல், அந்த அசல் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அது எவ்வளோ அதிகரிக்கிறது? 60% இன்ட்டு 60/100. சதவீதத்தை 60/100 அப்படின்னு எழுதுவோம். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 3, 5. அப்போது தனி வட்டி எவ்வளோ ரூபா அப்படின்னா 3/5 இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா? PNR/100ங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா, அப்போது தனி வட்டிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/5 இன்ட்டு எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பியோட வேல்யூ எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். என்னோட வேல்யூ 6ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். 6ஓட வேல்யூ தான் இதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? 6 × 100. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 3ஆல், ஏன்னா இந்த 3 பெருக்களுக்கு இந்த வகுத்தல் வரும். அப்போ ஸ்ட்ரைட் அடிங்க. 3ஆல் அடிச்சிங்கன்னா 6 அடிச்சிங்க அப்படின்னா 2. 5ஆல் இந்த 10. ஓகேங்களா, அப்போ இந்த 5ஆல் இந்த 100 அடிச்சிங்கன்னா 20. ஓகேங்களா, அப்போ இந்த 2ஆல் இந்த 20 அடிச்சிங்கன்னா 10. அப்போ 6ஓட வேல்யூ எவ்வளவு? 10%. கூட்டு வட்டி அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். P × 1 + R/100 தி ஹோல் பவர் என்னங்கிறது ஃபார்முலா. இதில் பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூ என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதே வட்டி. ஓகே, தனி வட்டியில் என்ன வட்டி யூஸ் பண்ணாங்களோ அதே வட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தனி வட்டியோட வட்டி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன வட்டி கண்டுபிடிச்சோம்? 10% அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளவு? 10%. இதை அப்படியே கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணுங்கள். பியோட வேல்யூ 12,000, 1 + ஆரோட வேல்யூ 10, என்னோட வேல்யூ 3. இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/10ன்னு இருக்கும். இதை கிராஸ் பண்ணி ப்ளஸ் கலப்பு பின்னமாக இருக்கு இல்லையா? அப்போ இதை கிராஸ் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணணும். அப்போ ஒரு 10 10 10 + 1 11/10. எத்தனை டைம் இருக்குது? 3 டைம் இருக்கிறதுனால 3 டைம் எழுதியாச்சு. இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ 11 × 11 121. ஸோ 121 × 12 1452 × 11 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சி? 15,972 கிடச்சிச்சு. ஓகேங்களா, கூட்டு வட்டியோ மொத்த தொகை கிடச்சிருக்கு. நமக்கு வட்டி மட்டும் கண்டுபிடிச்சா, கூட்டு வட்டி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மொத்த தொகை தேவையில்லை. ஸோ வட்டி தொகை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அசலை கழிச்சிருங்க. கழிச்சிட்டிங்கன்னா நினச்சி 3,972. ஸோ ஆன்சர் C அப்படிங்கிறது அதோட ஆன்சர். தேங்க்யூ.